கொறடா மாற்றம் தொடர்பாக பாமக எம்எல்ஏக்கள் 3 பேர் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளரை இன்று முற்பகலில் சந்திக்க உள்ளனர். கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், விவரங்கள். அக்டோபர் 14ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட இருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை 5 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்சியிலே பாமகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய ஜி.கே. மணி மற்றும் பாமகவின் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் ஆகிய இருவரும் ராமதாஸ் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வருகின்றார்கள். அதே நேரம் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக மயிலம் சிவகுமார் உள்ளிட்டவர்கள் எல்லாம் தொடர்ந்து அன்புமணி ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்று இந்த சந்திப்பு நிகழ்கின்றது. அதன்படி அன்புமணியை ஆதரிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களான மயிலம் சிவகுமார், தருமபுரி வெங்கடேசன் உள்ளிட்டவர்கள் இன்று பாமக சார்பிலே சட்டப்பேரவை செயலாளரை சந்திக்க இருக்கின்றார்கள். ஏற்கனவே பாமகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக ஜி.கே. மணியும் பாமகவின் சட்டமன்ற கொறடாவாக சேலம் மேற்கு தொகுதி அருளும் இருந்து வந்தார்கள். இந்த நிலையில்தான் அன்புமணி பாமகவின் தலைவர் என்ற முறையிலே கொறடாவில் மாற்றம் செய்திருந்தார். அதன்படி மயிலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான சிவகுமார் தான் இனி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொறடாவாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு சட்டப்பேரவை செயலகத்திலே தங்களுடைய பங்கை அவர்கள் வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையில் தான் அது தொடர்பாக இன்று மீண்டும் இந்த சந்திப்பு நடைபெற இருக்கின்றது. அதன்படி அன்புமணி ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு உள்ளிட்டவர்கள் இன்று சட்டப்பேரவைக்கு வருகிறது பேரவை செயலாளரை சந்தித்து கொறடா உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக மனு அளிக்க இருக்கின்றனர். ராஜகுமரன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.